வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மழை பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் கவலைப்பட தேவையில்லை, முதலமைச்சர் ரங்கசாமி. தொடர் மழை மற்றும் காற்றின் காரணமாக சாய்ந்த மரங்கள், பாகூரில் 3 வீடுகள் சேதம். நாளை மற்றும் நாளை மறுநாள் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. இனி விரிவான செய்திகள். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு இடுகாடு சாலை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நீர் மின் மோட்டரை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தேங்காய்திட்டு இடுகாடு செல்லும் சாலை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நீர் மின் மோட்டாரை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் இயக்கி வைத்து அப்பகுதி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் வசந்தம் நகர், ஆதிபராசக்தி நகர், நேரு நகர் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் தங்கு தடையின்றி கிடைக்கும். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் வேல்ராம்பேட்டில் மாவீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பேசிய பலரும் இந்திய விடுதலைக்கு தமிழர்கள் போராடியதைப் போல வெள்ளைக்காரனிடம் இருந்து இலங்கை விடுதலை பெற சிங்களர்களோடு சேர்ந்து தமிழர்களும் போராடினர். இலங்கையின் ஆட்சி அதிகார உரிமை பேரினவாதிகளான சிங்களர்களிடம் சென்றதும் தமிழீழ தமிழர்களின் உரிமை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டது. அதை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் பிறந்ததுதான் விடுதலை புலிகள் இயக்கம். சிங்கள ராணுவத்துடன் நடந்த தமிழீழ தாயக விடுதலை போரில் பல்லாயிரம் பேர் உயிர் யாகம் செய்து அழியா புகழுடன் மாவீரர்கள் ஆனர். அம்மாவீரர்களின் ஈகத்தை போற்றுவோம். தமிழீழ விடுதலைக்கு துணை நிற்பதும் தமிழ்நாட்டு தமிழர்களின் கடமையாகும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு உரிமையும் பறிபோய்க் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழர் தாயகம் காக்கவும் தமிழினத்தின் உரிமை காக்கவும் நம்மால் முடிந்த பணியை செய்யவும் இந்த நாளில் தமிழர்கள் உறுதியேற்க வேண்டும் என கூறினர். தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் தோழர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்தியமூர்த்தி, மகளிர் ஆயம் தோழர் பிரியா, தெய்வ தமிழ் பேரவை புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் சிவ ராசாராம், ஐயா அரங்கதுரை, நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேசு, புதுச்சேரி தமிழ் படைப்பாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சல், தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பேரியக்க தோழர்கள் ராஜ்குமார், தரணிவேல், கிருஷ்ணகுமார், மனோஜ்குமார், ஆதவன் உள்ளிட்டோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். தமிழ் ஈழ விடுதலை போரில் இன்னுயிர் ஈந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதல் படி கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் முனைவர் ரவிச்சந்திரனின் அரிய முயற்சியினால் தொல்லியல் ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் கல்லூரியில் உருவாக்கப்பெற்றுள்ளது. கல்லூரியின் ஸ்ரீ அரவிந்தர் நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை புதுச்சேரி மாநில கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் அருங்காட்சியக துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் தலைமை தாங்கினார். அவர் தம் தலைமை உரையில் கல்லூரி பல்வேறு பெருமைகளை பெற்று வருகிறது.
பசுமை வனமாக, சுற்றுலா தலமாக, நகர்வனமாக நாக் கமிட்டியினால் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாக உள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருங்காட்சியகத்தை தொடங்கி வைத்து தொடக்க உரையாற்றினார். அவர் தம் உரையில் அருங்காட்சியகம் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும். புதுவை மாநிலத்திலேயே ஒரு கல்லூரியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரியில்தான் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். பல்வேறு நாடுகளுடன் புதுச்சேரி வாணிப தொடர்பு கொண்டிருந்ததை இவ்வருங்காட்சியகத்தில் உள்ள ஆவணங்கள் நிரூபிக்கின்றன. புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு தொழிற்சாலைகள் குறித்த ஆவணங்களும் இங்குள்ளன என்று எடுத்துரைத்தார். அவரை தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டத்தின் கண்காணிப்பாளர் முத்தையா காளிமுத்து, புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் தங்களது வாழ்த்து செய்தியினை அனுப்பியிருந்தனர். வரலாற்றுத்துறை பேராசிரியரும் தொல்லியல் அறிஞருமான முனைவர் ரவிச்சந்திரன் நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்களும் வரலாற்றுத்துறை அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் 1995 முதல் 1998 ஆண்டு வரையிலும், 2014 முதல் 2017 ஆண்டு வரையிலும் மற்றும் 2015 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரலாற்றுத்துறை முன்னாள் மாணவர்களும் திரளாக கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் பேராசிரியர்கள் குழுவினர் செய்திருந்தனர். கல்லூரியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்றைக்கு ஒரு புதிய மைல்ஸ்டோன் இந்த கல்லூரியிலே இந்த நிகழ்விலே எனக்கு முன்னர் தலைமுறை ஆற்றிருக்கின்ற இந்த கல்லூரியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் சசிண்டியா இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சம் காரணம் புயலை எதிர்கொள்ளும் விதமாக 121 தங்கு முகாம்கள், அவசர கால எண்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும், மழை பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் எந்த கவலையும் பட தேவையில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் புயல் உருவானால் அதனை எதிர்கொள்ள செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றது. கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி, வருவாய், தீயணைப்பு மற்றும் பொதுப்பணித்துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி பரங்கிப்பேட்டை, சென்னை இடையே கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியில் மழையை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை மற்றும் மழைக்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி காரைக்காலுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் அவசர உதவி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மக்களை தங்க வைக்க 121 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தடையின்றி மின்சாரம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது பெய்துள்ள மழையில் எங்கும் மழைநீர் தேங்கவில்லை என தெரிவித்த அவர், தற்போது புதுச்சேரியில் 7 சென்டிமீட்டரும், காரைக்காலில் 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ள நிலையில் கடல் அலை சீற்றம் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மீன் பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் அந்தந்த பகுதிக்கு சென்று கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கினால் அதனை வெளியேற்ற 60 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், மக்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் திட்டங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் குற்றச்சாட்டு குறித்து
செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பொலிவுறு நகர திட்டத்தில் பேருந்து நிலையம், தொகுப்பு குடியிருப்புகள் தரமாகவே கட்டப்பட்டுள்ளன என பதிலளித்தார். ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசின் திட்டங்களை குறை கூறுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது என்றும், திட்ட மதிப்பீட்டில் முக்கால்வாசி முறைகேடு நடந்திருப்பதாக பொருத்தமின்றி குற்றம் சாட்டுவது சரியல்ல என தெரிவித்த அவர், மழை பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் கவலைப்பட தேவையில்லை என்றார். துணைநிலை ஆளுநருக்கும் தனக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எனவும், காவல்துறை உள்ளிட்ட அரசு துறை காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அதன்படி இதுவரை 3000 பேர் பணி வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். சாலைகள் தரமாகவே அமைக்கப்பட்டுள்ளன என்றும், விரைவில் சார்பு ஆய்வாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மீனவர்கள் மீன் வலைகளை பாதுகாக்கும் வகையில் துறைமுகம் அமைக்கவும், கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்கள் கொட்டியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பால திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். இக்பெங்கல் புயலின் எச்சரிக்கையின் எதிரொலியாக புதுச்சேரி கடற்கரை சாலை மூடப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக மாறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் கடல் அதிக சீற்றத்துடன் காணப்பட்டது. கடல் அலைகள் 2 மீட்டர் உயரம் வரை ஆர்ப்பரித்துக் கொண்டு கரையை நோக்கி வந்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர். காவல்துறையினரின் அறிவுறுத்தலை மீறி ஏராளமானோர் கடலில் இறங்கி செல்ஃபி எடுத்தும் விளையாடியும் மகிழ்ந்த நிலையில் அவர்களை கடற்கரை சாலையில் இருந்த காவல்துறையினர் எச்சரித்து கடலில் இருந்து வெளியேற்றினர். இதனிடையே புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி கடல் சீற்றத்தை பார்வையிட்டார். மேலும் சுற்றுலா பயணிகள் யாரும் கடலில் இறங்காதவாறு கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தேவைப்பட்டால் கடற்கரை சாலையை மூடவும் அறிவுறுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக புதுச்சேரி கடற்கரை சாலையை மாலை முதல் காவல்துறையினர் முழுவதுமாக மூடினர். கடற்கரை சாலைக்கு வரும் அனைத்து வழிகளும் தடுப்புகள் அமைத்து மூடப்பட்டு யாரும் உள்ளே செல்லாதவாறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மறு அறிவிப்பு வரும் வரை கடற்கரை சாலை மூடப்பட்டுள்ளதால் கடற்கரை சாலைக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற்ற உள்ள நிலையில் புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் மழை ஓய்ந்திருந்தாலும் 2வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரையில் நேற்று மாலை முதல் மழை ஓய்ந்துள்ளது. எனினும் புதுச்சேரி கடல் 2வது நாளாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து சுமார் 3 முதல் 5 அடி உயரத்திற்கு எழும்புகிறது. கடல் தொடர்ந்து கொந்தளிப்போடு இருப்பதால் கடற்கரைக்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் தடுப்பு கட்டைகள் அமைத்து மூடப்பட்டாலும் சுற்றுலா பயணிகள் அதனையும் மீறி கடற்கரைக்கு வருகின்றனர். மேலும் ஆபத்தை உணராத சுற்றுலா பயணிகள் காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி கடலில் இறங்கி செல்ஃபி எடுத்து வருகின்றனர். காவல்துறையினரும் தொடர்ந்து அனைவரையும் விரட்டி அடித்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரி துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் 4வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் கனமழை மற்றும் புயலை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து புதுச்சேரி வந்துள்ள 25 பேர் அடங்கிய ஒரு கம்பெனி பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் உள்ளது. அதேபோல் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்குவதற்காக 121 நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று 2வது நாளாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் அமைப்பான ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் மூலம் உள்ளூர் ஜனநாயகமும் உள்ளூர் வளர்ச்சியும் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் அமைப்பான ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் மூலம் உள்ளூர் ஜனநாயகமும் உள்ளூர் வளர்ச்சியும் என்ற கருத்தரங்கம் அரியங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் அமுதரசன் தலைமை தாங்கினார். பொறுப்பாளர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தேசிய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஹர்ஷவர்தன் சப்கல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், ஸ்வராஜ் திட்டத்தின் மூலம் அரசியல் அமைப்பை சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்கான ஆட்சியை மக்களுக்கு சிறப்பாக தர வேண்டும்.
அனைத்து மாநிலத்திலும் வெவ்வேறு ஆட்சி அதிகாரங்கள் மாறுபடும். ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் செயல்பட்டால் நன்றாக நடைபெறும். எனவே இந்த ஸ்வராஜ் திட்டத்தினை பொதுமக்களிடமே ஒப்படைக்க வேண்டும். முதலமைச்சர், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி முக்கியமோ அதேபோல் ஒவ்வொரு குடிமகன்களும் முக்கியம். இந்த திட்டமானது புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தினால் புதுச்சேரி மாநிலம் ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக விளங்கும். எனவே கிராமங்கள் வளர்ந்தால்தான் நாடு வளரும். எங்களது நோக்கமும் அதுவே. ஆகவே புதுச்சேரியில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் மற்றும் பாலன், விஜயவேணி மற்றும் மாநில, மாவட்ட மற்றும் வட்டார தலைவர்கள், நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ், சேவாதளம், RGPRS, மகளிர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், SC/ST, மீனவர் காங்கிரஸ் மற்றும் அனைத்து பிரிவு தலைவர்கள், பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மற்றும் இந்த நிறுவனத்தின் தலைமையாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முன்னாள் முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்கள் கூட்டத்திற்கு உள்ளாட்சி அமைப்புக்கான அதற்கு அகிலேந்திய தலைவர் அஸ்வதன் சப்கல் தலைவராக பொறுப்பேற்று புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அதற்கான இந்த கூட்டமானதை எங்களுக்கு இந்த புதுச்சேரியில் கவர்மெண்டான எங்கள் வேண்டுகோள் என்னவென்றால், ராஜீவ்காந்தியோட கனவு, ராஜீவ்காந்தி கனவு கிராமம் வளர்ந்தால் நாடு வளரும் என்ற எண்ணத்தோடு உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கினார். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் 16 அலுமினியம் கிளப் சார்பில் மண்டல மாநாடு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் ஹோட்டலில் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் 16 அலுமினிய கிளப் சார்பில் மண்டல மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மண்டல மாநாட்டின் இயக்குனர் JC ராஜா அனைவரையும் வரவேற்று பேசினார். மண்டல சேர்மன் JC KDK ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அவரது ஓராண்டு சாதனையை வாசித்தார். மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். கௌரவ விருந்தினர் JCI தேசிய சேர்மன் அன்பழகன், தேசிய துணை சேர்மன் காளிதாஸ் மற்றும் மண்டல தலைவர் ஏழுமலை, ஜேகாம் தலைவர் வரப்பிரசாத் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் விருது பெற்றவர்களை வாழ்த்தி பேசினார். மாநாட்டில் தமிழகத்திலிருந்து ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஆற்காடு, ராணிப்பேட்டை, சென்னை, திருவண்ணாமலை, நெய்வேலி, விருத்தாச்சலம் ஆகிய பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட சீனியர் JCக்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் முன்னாள் மண்டல தலைவர்கள் கணேஷ், பாலாஜி, முன்னாள் சேர்மன் ரமேஷ், விழாவிற்கான ஏற்பாடுகளை JC நாகராஜன், அப்பரசாமி மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஒரு பூமி, வாழ்ந்த ஒரு பூமி, ஆன்மீகத்திற்கு அதிக ஒரு நாட்டம் கொண்ட ஒரு எண்ணம் கொண்டவர்கள் வருகின்ற ஒரு பூமி. அது பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் ஒரு பக்கம். இந்த பழமையான கட்டிடங்களை காண்பதற்கு என்று பல மாநில சார்ந்தவர்கள், வெளிநாட்டு சார்ந்தவர்கள் இங்கே வருவது என்பதும் ஒரு முக்கிய காரணம். நான் அடிக்கடி டெல்லிக்கு செல்லும்போது கேட்பாங்க, நீங்க அந்த கட்டிடத்தெல்லாம் பழமையான கட்டிடம் புதுச்சேரியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டியில் புதுச்சேரி வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். கராத்தே இந்திய அமைப்பால் நடத்தப்பட்ட அகில இந்திய அளவிலான பெடரேஷன் கப் கராத்தே போட்டி கடந்த 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை டெல்லி தல்கோத்ரா உள்விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இப்போட்டிக்காக ஒகேனவா கராத்தே சங்க அகில இந்திய பிரதிநிதி கியோஷி ராம்தயால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி தலைமை பயிற்சியாளர் சென்சை ராஜசேகர் தலைமையில்
கடந்த வாரம் புதுடெல்லி கிளம்பிய புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் 13 பேர் கடைசி 2 நாள் கடுமையான போட்டிக்கு நடுவே 1 தங்கம் 1 வெள்ளி மற்றும் 9 வெண்கல பதக்கங்கள் வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்ற புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளை தொழிலதிபர் டாக்டர் அன்பரசு மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் ரயில் நிலையத்தில் வைத்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர். நிகழ்ச்சியின் போது சென்சை பிரவீன்குமார் உடனிருந்தார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிய நிலையில் கடலோர பகுதியான புதுக்குப்பம், நரம்பை மற்றும் பனித்திட்டு மீனவ பகுதியை பாகூர் தாசில்தார் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். வடகிழக்கு பருவமழை துவங்கி பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடலில் ராட்சத அலைகள் உருவாகி வருகிறது. கனமழை சூறாவளியை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் தங்களது படகுகள், வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர். கிருமாம்பாக்கம் அருகே உள்ள புதுக்குப்பம், நரம்பை, பனித்திட்டு உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் சுமார் 15 மீட்டர் மண்ணரிப்பு ஏற்பட்டு கடல் ஊராரை நோக்கி வந்துள்ளது. பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை ஆய்வு செய்து புயல் கரையை கடக்கும் வரை பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் என மீனவர்களிடம் தெரிவித்தனர். அப்போது மீனவர்கள் புயல் சின்னம் காரணமாக பல நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசிடமிருந்து நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து தாசில்தார் மற்றும் அதிகாரிகள் ஆலடிமேடு பகுதியில் உள்ள தனிநபர் ஒருவர் 30 மீட்டர் அகலம் கொண்ட ஆற்றை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக சில வாரங்களுக்கு முன்பு நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சியில் வெளிவந்தது. அந்த இடத்தினை தாசில்தார் பார்வையிட்டார். அப்போது அப்பகுதி மக்களும் அந்த இடத்தில் இருந்தனர். ஊர் பொதுமக்கள் கூறுகையில், புதுச்சேரி எல்லையிலிருந்து தமிழக எல்லைக்கு மின்சாரம் மற்றும் போர்வெல் மூலம் தண்ணீர் எடுத்து செல்வதை தாசில்தார் கோபாலகிருஷ்ணனிடம் சுட்டிக்காட்டினோம். அதுபோலவே மின்சாரம் மற்றும் தண்ணீர் எடுத்து செல்வதை தாசில்தார் பார்வையிட்டார். பிறகு இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாசில்தார் மற்றும் அதிகாரிகள் கூறி சென்றனர். இதை சரி செய்து கொடுக்கவில்லை என்றால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். பாகூர் குருவினத்தம் பகுதியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தவமுருகன் அவர்களின் தலைமையில் இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவினத்தம் பகுதியில் உள்ள தூக்குப்பாலம் என்ற இடத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி திமுக கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவின் ஆணைக்கிணங்க பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உத்தரவின் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை
புதுச்சேரி மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தவமுருகன் ஏற்பாட்டில் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் திமுக கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். பாகூரில் தொடர் மழை மற்றும் காற்றால் புதுநகர் பகுதியில் அதிகாலையில் அரச மரம் ஆலமரம் விழுந்து 3 வீடுகள் சேதமடைந்தன. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியில் கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. மேலும் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி ஈரப்பதமாகவே இருந்து வருகிறது. புதிய குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்துள்ளது. இந்த நிலையில் புயல் எச்சரிக்கை காரணமாக நேற்றிலிருந்து காற்று வீச தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக இன்று அதிகாலை 4:30 மணியளவில் பாகூர் தொகுதி வாய்க்கால் ஓடை புதுநகர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இருந்து அரச மரம் மற்றும் ஆலமரம் வீட்டின் பின்பகுதியில் 25 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மரம் வேரோடு பிடுங்கி வீட்டின் மீது விழுந்ததில் பரிமலா தேவி ராம்குமார், விஜய் சிரஞ்சீவி, ஜீவா அர்ஜுனன் ஆகியோர்களின் 3 வீடுகள் சேதமாகியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமின்றி உயிர் தப்பினர். மேலும் தகவல் அறிந்தவுடன் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து, தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன்படி ஜேசிபி, பொக்லைன் இயந்திரம் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சேதம் குறித்து பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில், புதுநகருக்கு அருகில் தனியார் நிறுவனம் இடத்தை வாங்கி காலியாக வைத்து புதர் மண்டி காணப்படுகிறது. மேலும் இங்கு பராமரிப்பு இல்லாததால் விஷ வண்டு, பாம்புகள் அடிக்கடி ஊருக்குள் வந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இந்த விபத்திற்கு தனியார் இடம் முறையாக பராமரிக்கப்படாததே காரணம். எனவே அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். வாங்க சவுண்ட் கேட்டு தான் வெளியே வந்தது. திண்டிவனத்தில் தமிழக துணை முதல்வர் பிறந்தநாள் விழா மாவட்ட பொருளாளர் கட்சி கொடியேற்றி இனிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் திண்டிவனம் நகர அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் கண்ணன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ரமணன் கலந்து கொண்டு திமுக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நகர துணை செயலாளர் கௌதமன், கிளை செயலாளர் ஏழுமலை, நகர நெசவாளர் அணி அமைப்பாளர் அன்பழகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் சுரேஷ், அக்பர், அப்சர், அசோக், கோபால், ரசித் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ், தமிழக தலைவர் கலைஞரின் புகழ், தமிழக தலைவர் கலைஞரின் புகழ்,
மக்கள் முதல்வர் தளபதி மக்கள் முதல்வர் தளபதி மக்கள் முதல்வர் தளபதி மாமன்னன் உதயநிதி மாமன்னன் உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி. கடமலைக்குண்டு பகுதியில் தென்னந்தோப்பில் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அதிர்ச்சி. விவசாயத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு அருகே உள்ள மேலப்பட்டி வைகை ஆற்றங்கரையோரம் மலையடிவாரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வனப்பகுதியில் இருந்து வந்த யானை கூட்டம் தினேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பிற்குள் புகுந்தது. தோட்டத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் அங்கிருந்த 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை உடைத்து சேதப்படுத்தியது. இதுவரையில் இந்த பகுதியில் யானைகள் நடமாட்டம் எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது புதிதாக யானைகள் தோட்டத்திற்குள் புகுந்து மரங்களை சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கண்டமனூர் வனச்சரக அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் தோட்டத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் உரிய நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். யானை கூட்டம் தொடர்ந்து அதே மலையடிவார பகுதியில் சுற்றித் திரிகிறது. எனவே அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினரும் தொடர்ந்து அந்த பகுதியில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரையில் காட்டுப்பன்றி மற்றும் குரங்குகள் நுழைவதால் பாதிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது யானைகள் புகுந்து மரங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயம் அடியோடு பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என கூறும் விவசாயிகள் இனிவரும் நாட்களில் யானைகள் விளைநிலங்களுக்குள் புகாதவாறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சேதப்படுத்திய மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேப்பூர் அருகே அண்மையில் பெய்த மழையால் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர் போதிய வளர்ச்சி இன்றி நோய் தாக்குதல் ஏற்பட்டதால் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெற்பயிரை டிராக்டர் கொண்டு அழித்த விவசாயி. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கீழ் ஒரத்தூர் கிராமத்தை சேர்ந்த ராஜசேகர் என்கிற விவசாயி அண்மையில் பெய்த மழையால் நிலத்தடி நீர் பாசனத்தை கொண்டு 2 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர் நடவு செய்துள்ளார். இந்த நிலையில் பயிர்கள் வளர்ச்சி குன்றி நோய் தாக்குதலால் புதர்வன்றி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இதனால் மனமுடைந்த விவசாயி சேகர் தற்போது மாற்று பயிர் செய்வதற்காக தான் வளர்த்த பயிரினை தானே அழிக்கும் அந்த அவல நிலைதான் ஏற்பட்டுள்ளது. 30,000 ரூபாய் வரை செலவு செய்துவிட்டதாகவும் தற்போது பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகி டிராக்டரை கொண்டு அழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் விவசாயி. இதுபோன்று வேப்பூர் தாலுகாவிற்குட்பட்ட பல இடங்களில் நெற்பயிர்கள் நோய் தாக்குதலால் விவசாயிகள் டிராக்டர் கொண்டு அழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் விவசாயிகள். பயிர் வைக்கலாம் தான் இது பண்ணுறோம். எங்களுக்கு அரசு பார்த்து ஒரு உரிய நிர்வாகம் பழனி அருகே சாலை ஓரத்தில் நடந்து சென்ற மூதாட்டியின் மீது லாரி மோதியதில் மூதாட்டி பலி. திருப்பூர் மாவட்டம் கவுத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவருடைய மனைவி கன்னியம்மாள். இவர் நேற்று பிற்பகல் திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதியான நல்லெண்ண கவுண்டர்புதூர் அருகே சாலையோரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பின்னால் வந்த டிப்பர் லாரி கன்னியம்மாள் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உடல் நசுங்கி பலியானார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர்
கன்னியம்மாளின் உடலை கைப்பற்றினர். தொடர்ந்து பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. முன்னதாக நேற்று பிற்பகல் விபத்து நடைபெற்ற நிலையில் இதுவரை வாகனத்தின் ஓட்டுநர் மீதும் உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. மேலும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை என கூறி கன்னியம்மாளின் உடலை வாங்க மாட்டோம் என அவரின் உறவினர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணசாமி முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டுள்ளது மற்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை தொடர்ந்து கன்னியம்மாளின் உடலை உறவினர்கள் பெற்று சென்றனர். மேலும் இந்த சம்பவம் அரசு மருத்துவமனை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பந்தப்பட்ட ஆள் கேட்டனுக்கோ உனக்கு என்ன பண்ணிட்டு படிச்சு மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் கவலைப்பட தேவையில்லை, முதலமைச்சர் ரங்கசாமி. தொடர் மழை மற்றும் காற்றின் காரணமாக சாய்ந்த மரங்கள், பாகூரில் 3 வீடுகள் சேதம். நாளை மற்றும் நாளை மறுநாள் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.